Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. நாம ராகில எப்படி சாஃப்டான ஹெல்த்தியான இட்லி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான சாஃப்டான ராகியில் இட்லி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அது ராகி மாவில் வெறும் கேழ்வரகு, அதாவது ராவான கேழ்வரகு வச்சு எப்படி இட்லி தோசை சாஃப்டாக செய்தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் அந்த மெஷர்மெண்ட் புரியும், எங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நான் 1.5 கப் முளைக்கட்டி ராகி எடுத்திருக்கேன். இது நான் ஆக்சுவலாக கஞ்சி மாவுக்காக முளைக்கட்டி வச்சுருந்தேன், அதனால் முளைக்கட்டின ராகி எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படியே வெறும்னே ராகி கூட எடுத்துக்கலாம். அது 1.5 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கு நாம் தேவையான 1/2 கப் அரிசி, இது நம்ம என்ன குக் பண்ணுறோமோ, அதாவது சாப்பாட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த அரிசி தான் நான் இதோட ஆட் பண்ணுறேன். இதோட ஆட் பண்ணி நான் ஜஸ்ட் ஒரு 4 hours தான் ஊற வச்சேன் அரிசிக்காக. நீங்கள் ராவாக ராகி எடுக்கிறீங்க அப்படின்னா 8 hours ராகி தனியாக ஊறணும். உளுந்தும் அரிசியை நீங்கள் 4 hours ஊற வச்சா போதும். இப்போ நான் தண்ணி ஊற்றி ஒரு 4 hours ஊற வச்சுக்கிறேன். இதோடவே 1/2 கப் உளுந்து எடுத்துக்கிறேன், அதையும் நான் ஊற வச்சுக்கிறேன். 3 பொருளுமே ஆஃப்டர் 4 hours நான் அரைச்சி எடுத்துட்டேன். ஏன்னா ராகி முளைக்கட்டினதாக இருந்த தொட்டு அது ரொம்பவும் ஈரமாக தான் இருந்தது, அதனால் அதற்கு அதிக நேரம் தேவையில்லை. அதனால தான் நான் அரிசியோடு சேர்த்து ஊற வச்சுருக்கேன். வெறும்னே ராகி எடுக்கும்போது ராகி தனியாக 8 hours ஊற வச்சிடணும். உளுந்தும் அரிசியும் 4 hours ஊறினா போதும். அப்படி இல்லை நீங்கள் ராகியை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மாவாக. முதல்ல உளுந்து போட்டு நல்லா அரைச்சிட்டு அதோடையே சேர்த்து ராகியும் அரிசியும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் அதிகமாக குவான்டிட்டி போட்டிங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன், அதனால் மிக்ஸிலையும் நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்மளோட ராகி மாவு ரெடி ஆகிடுச்சு. இதோட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா கரைச்சி ஒரு 4 hours அப்படியே புளிக்க வச்சிடணும். இப்போ நாம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். அதே போல் நான் வெந்தயம் ஊற வைக்கும்போது மறந்துட்டேன், அதனால் இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தய பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அரிசி பருப்பு ஊற வைக்கும்போதே கூட ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் வெந்தயம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு, அதுக்காக தான். இப்போ பாருங்கள், ஆஃப்டர் 4 hours நல்லா புளிச்சு வந்திருக்கு மாவு. இது நமக்கு கரெக்டான பதமாக இருக்கும். இந்த ஒரே மாவுலேயே நாம் இட்லி தோசை ரெண்டுமே செஞ்சுக்கலாம், நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் முதல்ல இந்த மாவில், ஏன்னா மாவு திக்காக இருக்கும் இல்லையா இட்லிக்கு, அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மாவில் 4 இட்லி ஊற்றி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இட்லியெல்லாம் ஊற்றியாச்சு. இதை நாம் பாத்திரத்தில் வச்சுக்கலாம். எப்பவும் இப்போ நம்ம இட்லி எப்படி ஸ்டீம் பண்ணி எடுக்கிறோமோ அதே போல் தான் 10 to 15 minutes இதுக்கு போதும். நாங்கள் எப்பவுமே இந்த இட்லி பாத்திரத்தில் 15 minutes வைப்போம். அடுத்ததாக தோசைக்கான மாவுலேயே நான் 2 தோசையாக செஞ்சு எடுக்க போகிறேன். ஒன்று வெங்காய தோசை, ஒன்று ப்ளைன் தோசை. ஸோ இது போல் நீங்கள் செஞ்சுக்கலாம். ப்ளைன் தோசைக்கு ஜஸ்ட்டு மாவை கரைச்சி அதில் இன்னும் நீங்கள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி அப்படியே நாம் தவாவில் தோசையாக வார்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ப்ளைன் ராகி தோசை ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக வெங்காய தோசைக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதோட கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவையான நீங்கள் வரமிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றத காரம் ஆட் பண்ணல. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதோட கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கிறேன். அவ்வளோதான், இதை நாம் வெங்காய தோசையாகவும் வார்த்து எடுத்துக்கலாம். இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ராகி தோசை. இதை வெறும்னே நீங்கள் ராகி மாவுலேயும் செய்யலாம், ஆனால் அது வெறும் ராகி மாவு மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். அதுபோல் வெறும் ராகி மாவில் செய்யும்போது சில பேருக்கு அந்த தோசை பிடிக்காது. ஆனால் இப்படி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது எல்லா பிள்ளைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த டேஸ்ட் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இட்லி எவ்வளோ நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. அதே போல் ரொம்பவும் சாஃப்டாக இருந்தது. ப்ளைன் தோசையும் வெங்காய தோசையும் கூட ரொம்பவும் சாஃப்டாக இருந்தது. ஸோ இது போல் நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். இட்லி பாருங்கள், ப்ரெஸ் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இட்லி கட் பண்ணும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரியான சாஃப்டான டிஃபன், ஹெல்த்தியான டிஃபன் நம்ம
வீட்லேயே அழகாக இப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுவும் ஒரே மாவில் நம்ம 3 வகையான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடலாம். ஸோ இது ஹெல்த்தியான ஒன்றும் கூட. சின்ன பிள்ளைங்களும் வெறும் ராகி மாவில் செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிட மாட்டான். இப்படி செய்யும்போது அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸே தெரியாது, ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். தோசை வந்து நீங்கள் இன்னும் கூட கிறிஸ்பியாக வேணோடு செஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வெங்காய சாம்பார், பருப்பில்லா சாம்பார் எல்லாமே ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் பருப்பு இல்லாமல் எப்படி பிரேக்ஃபாஸ்ட் சாம்பார் ருசியாக வைக்கிறதுன்னும் வெங்காய சாம்பார் எல்லாமே லோட் பண்ணியிருக்கோம். கம்பு தோசை லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரே மாவில் இட்லி தோசை எப்படி டேஸ்டியாக ஹெல்த்தியாக செய்கிறதுன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.